வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசியல் அறிவுடன் மக்கள் சிந்திக்க வேண்டும் என கேடி லால்காந்த் வேண்டுகோள். இலங்கையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று அமெரிக்கா உறுதி. மாகாண சபை தேர்தல் அறிவிப்பு போன்றதான் ஜனாதிபதி தேர்தல் திகதியும் கட்சிகள் சந்தேகம். பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றிருந்த இறுதி யுத்தத்தின் போது அங்கு நின்று மக்களின் உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காணப்பட்ட நிலையில் இன்றைய தலைமுறையினருக்கு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை கடத்தும் விதமாக மன்னார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், ஆயுதப்படையினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் இணைந்து மன்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளிமுனை பொதுமக்கள், இளைஞர்கள், யுவதிகள் உட்பட அதிகளவான மக்கள் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தி சென்றார்கள். அதேபடி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய சமயம் அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சிங்கள மக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்தோடு அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவரும் ஆயுதமேந்த வேண்டும் என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது. ஆயுதமேந்தினால் பிரச்சனை இல்லை, ஆனால் அரசியல் அறிவுடன் ஆயுதமேந்த வேண்டுமே தவிர துப்பாக்கி ஏந்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினருமான கேடி லால்காந்த் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் அராஜகங்களுக்கு முடிவு கட்ட மக்கள் ஆயுதமேந்த வேண்டும். அதாவது விவசாயிகள் அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்களையும், இல்லத்தரசிகள் தமது சமையலறையில் தாம் பயன்படுத்தும் ஆயுதங்களையும் ஏந்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உறுதியளித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜூலி சங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பின் போது தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள், கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கு திகதி குறித்த பின்னரும் மாகாண சபை தேர்தல் இடம்பெறவில்லை. இதுபோன்ற நிலைதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் தேர்தல் நடைபெறாமல் போகலாம் என்று பலரும் கருதும் நிலை உருவாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு சுமார் 3 மாதங்கள் காணப்படும் நிலையில் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் எழுகின்றது. முன்னதாக உள்ளூராட்சி தேர்தல் திகதியை 3 மாதங்களுக்கு முன்னரே தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தது. ஆனால் தற்போது வரை தேர்தல் இடம்பெறவில்லை. அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலும் இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் அதனை எவராலும் எதிர்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். 1.5 மாதங்களுக்கு முன்னரே தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் கோரப்படுகின்றது. காலம் தாழ்த்தி ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பது தேர்தல் ஆணைக்குழுவின் கடமை அல்ல என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்கு ஜனாதிபதியினை தேர்வு செய்யும் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவ்வாறான முனைப்பை வலுத்துள்ளதாக பேசப்படுகிறது. எதிர்வரும் 13ஆம் மற்றும் 14ஆம் திகதிகளில் திடீரென்று நாடாளுமன்றம் அழைக்கப்படும் எனவும் மே மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என கூறப்படும் வதந்தியும் இதனுடன் தொடர்புடையதா எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார கொள்கை மாற்றமடைந்தால் மீண்டும் பழைய நிலைமை ஏற்படலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனோடு தொடர்பு படுத்தி 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல், கருவூல கையிருப்பு போதியளவு இன்மையினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாத அபாயம் காணப்படுவதாக அரசாங்கமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் சில வாதங்களை முன்வைக்கும் என்று அரசியல் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் கருதுகின்றன.
மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்ட தொழிலதிபர் தம்மிக பெரேரா உட்பட 4 தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் இருந்து வெளிவரும் நாளிதழ் ஒன்றின் இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பாக எதிர்வரும் வாரங்களில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காண்பித்து செய்தி வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடையில் நடாத்தப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் வேட்பாளரை அறிவிப்பதில் அவசரம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இதேவேளை ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னர் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பது சிறந்ததாக அமையும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக அமெரிக்க தூதர் ஜூலிசங் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவுடனான சந்திப்பை அடுத்து அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கையின் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான நமது சந்திப்பின் ஒரு பகுதியாக நாமல் ராஜபக்சவை சந்தித்தோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் என்ற புதிய பொறுப்பில் அவரது அரசியல் ஈடுபாடுகள், இளைஞர்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மற்றும் இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்தல் தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது. பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்ரல் அமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளும் கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியிருந்தது. இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்று விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டயானா கமகவை போன்று இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக பதவி விலகுமாறு ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளதாக ஓமல்பே சோபித தேரர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பை பரிசீலிக்குமாறு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். டயானா கமகேவை போன்று மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை கொண்டிருப்பதால் அவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு செல்வது நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் செயலாகும். எனவே கட்சித் தலைவர்கள் தமது பிரதிநிதிகளை கவனமாக தெரிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமன்றி இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியில் இருந்து மரியாதையுடன் உடனடியாக விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 8 லட்சத்தை தாண்டி சுற்றுலா துறையில் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையால் வெளியிடப்பட்ட தற்காலிக தரவுகளின்படி மே மாதம் 5ஆம் தேதி இந்த இலக்கு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மே மாதத்தின் முதல் 9 நாட்களுக்குள் 35,215 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். அதில் தினசரி வருகை சராசரி 3,900 காணப்படுகிறது. இது கடந்த மாதங்களில் 5,000 காணப்பட்ட எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் ஒரு வீழ்ச்சியாகவே கருதப்படுகிறது. ஏப்ரல் முதல் கோடை காலம் வரை விடுமுறை காலம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக காணப்படுவதாக கூறப்பட்டாலும் விசா வழங்கும் முறையில் ஏற்பட்ட பிரச்சனையும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினை பாதித்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிலைமை இவ்வாறு இருக்கையில் இந்த மாதம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் அதிகளவு பங்களிப்பை வழங்கிய நாடாக இதுவரை இந்தியா விளங்குவதாகவும் கூறப்படுகிறது. இது மொத்த வருகையில் 21% கொண்டுள்ளது. 2வது இடத்தை 11% பங்களிப்போடு மாலைதீவு பிடிக்கின்றது. 3வது இடத்தை 7% பங்களிப்புடன் ஐக்கிய ராஜ்யம் பிடித்துள்ளது. இந்த வரிசையில் 6% பங்களிப்பை அளித்து 4வது இடத்தில் சீனாவும் 5வது இடத்தில் ரஷ்யாவையும் பெற்றுள்ளன. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பல மாதங்களாக முதல் 3 இடங்களில் ஒன்றை ரஷ்யா பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.